மரவள்ளி கிழங்கு 1 கிலோ வாங்கி தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. துருவின எல்லா மரவள்ளி கிழங்குமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காவை முழுமையாக துருவி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏலக்காவையும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் இல்லைனா 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஓவனை நம்ம 10 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவைப்படக்கூடிய நட்ஸ் பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இப்போது கேக் ட்ரேயில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு அதில் பட்டர் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேக் மிக்ஸ், அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டுட்டு அழகாக பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டு அழகாக ரவுண்டாக கேக் ஷேப்புக்கு தட்டி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக தட்டி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக தடவினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சைட்லேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மேலே மழைச்சாரல் மாதிரி போட்டுருங்க. ஃபுல்லாகவே போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே சுகர் டாப்பிங்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக சாரல் மாதிரி போட்டுருங்க. 1 ஸ்பூன் சுகர் இருந்தாலே போதுமானது. இப்போ பக்காவாக நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓவனில் வைக்கணும். இப்போ ஓவன் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதில் இதை எடுத்து வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மரவள்ளி கிழங்கு இல்லையா, 180 டிகிரி செல்சியஸில் நம்ம 30 நிமிஷம் இதை பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணணும். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் கிட்ட எடுக்கும். இப்போ நம்ம எடுத்தாச்சு. மேலெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. இப்போ இது அழகாக பார்த்திங்க அப்படின்னா கேக் ட்ரேலேருந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நைஃப் வச்சு கட் பண்ணணும். பின்னாடி பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இதை ரிட்டன் திருப்பி போட்டுட்டு அதை பிழிச்சு எடுத்துருங்க. கிழிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக கேக் ஷேப் கட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.